எனக்கு இங்கிலீஷே பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? ஆமாண்ணா கமெண்ட்ல ஏன் டைப் பண்ணுங்க. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா கமெண்ட்ல பீன் டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேச வரலன்னு சொல்லிட்டு இயர்ஸ் ஆகுதா? டெய்லியும் பேசணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 daysல விட்டுட்டீங்களா? எனக்கு கிராமர் தெரியல, நான் இங்கிலீஷ்ல பேசினா சிரிப்பாங்க, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, இப்படியெல்லாம் ஃபுல்லாவே எக்ஸ்கியூஸாவே ஆயிடுச்சா இங்கிலீஷ் பேசுறது? இன்னைக்கு ஒரு சிம்பிள் சிஸ்டம் கொடுக்கறேன். கிராமர் இல்ல, லாங் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஆப்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்க டெய்லி லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சுத்தமா இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் இதுதான் பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க இங்கிலீஷ் பேசணும்னா நான் உங்க கூட இருப்பேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ பிழையின்றி பேசலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், காமன் மித். நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். இங்கிலீஷ் கத்துக்கணுமா, அப்போ கண்டிப்பா கிராமர்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நீங்க தமிழ் பேசுறீங்களா? எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணீங்க? தமிழ்ல ஃபர்ஸ்ட் கிராமரு, நவுன்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன, வேர்ப்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு தான் தமிழ் பேச ஆரம்பிச்சிங்களா? இல்ல. இருந்தாலும் நம்ம தமிழ சூப்பரா பேசுறோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நம்ம கோல் என்ன? நம்ம இங்கிலீஷ்ல பேசணும், பிளஸ் மத்தவங்க பேசுறது நமக்கு புரிஞ்சு நம்ம அதுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அதுதானே? அதுக்கு எதுக்கு கிராமர் நம்ம கொண்டு போகணும்? தேவையில்லாம பிரஷர் எடுத்துக்கணும். நீங்க கிராமர் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வரணும். பேசணும். மிஸ்டேக் பண்ணலாம், இருந்தாலும் நம்ம பேசணும். நம்ம பேசாமையே மிஸ்டேக் வந்துரும் சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம்னா நம்மளால இங்கிலீஷே பேச முடியாது. இஃப் சம்ஒன் டெல்ஸ் யூ கிராமர் தெரியாம பேசல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, தமிழ் கிராமர் தெரியாம நம்ம பேசின மாதிரி இங்கிலீஷும் பேசலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். கான்ஃபிடென்ட் தான் முன்னாடி, கிராமர் அப்புறம். இதுதான் இந்த காமன் மெத். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கையெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கி எறிஞ்சிடணும். கிராமர் தெரியாம இங்கிலீஷ் பேச முடியாது, ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்காது, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க இப்ப லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நம்பர் 2, ஈஸி ஸ்பீக்கிங் ஃபார்முலா. இங்க நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன தெரியுமா? அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பேசிக்ல இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா? சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாதம் சாப்பிடுறேன் அப்படின்னு ஒரு தமிழ்ல சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஈட் ரைஸ் இப்படி சொல்லுவோமா? இதுல ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட், ஈட்ங்கிறது வந்து verb and ரைஸ்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ கோ டு ஆஃபீஸ். அதுல ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட், கோங்கிறது வந்து verb, டு ஆஃபீஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நிறைய டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு.
நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எங்க போறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து சிம்பிளா யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிராமர் எதுவுமே யோசிக்காம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. I wake up, I drink coffee, I watch TV, I sleep late. இது எல்லாமே இந்த ஃபார்முலா தான். இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ட்ரிக் இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாச்சு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசுங்க. இந்த ஃபார்முலா தான் உங்க பேசிக் வெப்பன். 3 சிம்பிள் டெய்லி டாஸ்க். இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லியும் எந்த டாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் டாக். உங்க மைண்ட்ல என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுங்க. இந்த மாதிரி நீங்க டெய்லியும் 5 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் மிரர் டாக். நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் பேங்க். நீங்க டெய்லியும் லேர்ன் பண்ற வேர்ட்ஸ ஒரு நோட் புக்கா போட்டு நோட் புக்ல டெய்லியும் எழுதுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Question and answer in English. டெய்லியும் நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க டெய்லியும் ஒரு 3 questions கேட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி கொஸ்டின் கேட்கணும், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி வந்து ரிப்ளை பண்ணணுங்கிறதும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன இந்த டாஸ்க் எல்லாம் டெய்லியும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் பேசவும் ஈஸியா இருக்கும். நம்பர் 4 வீக்லி growth tracker. நம்ம டெய்லியும் இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். பட் என்ன பேசுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு ஒரு வீக்லி பிளான் சொல்ல போறேன். நீங்க எது பிளான் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா, நாளைக்கு ஒரு டாபிக் சூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். இப்ப மண்டே வந்து ஃபுட் டாபிக் வந்து வச்சுக்கலாம். இப்ப ஃபுட் ரிலேட்டடான எல்லாமே நீங்க வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எது ஃபேவரட் டிஷ், இன்னைக்கு என்ன வீட்ல குக் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். டியூஸ்டே டெய்லி ரொட்டீன். நான் மார்னிங் என்ன பண்றேன், என்னெல்லாம் ஒர்க் இன்னைக்கு பண்ணேன் அப்படிங்கறத வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். தென் வெனஸ்டே ஷாப்பிங். ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க, கிராசரி ஷாப் போனீங்க, இல்ல ஏதாவது ஒரு கார்மெண்ட் ஷாப் போனீங்க அப்படின்னா அந்த நாள் அன்னைக்கு நீங்க பேசலாம். Thursday ஆஃபீஸ் சிச்சுவேஷன்ஸ். ஆஃபீஸ் சிச்சுவேஷன்ல இன்னைக்கு மீட்டிங் எப்படி இருந்துச்சு, இமெயில் எப்படி எழுதினேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரைடே ஃபோன் கான்வர்சேஷன். இப்ப நீங்க ஃபோன் கான்வர்சேஷன் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னா அந்த கான்வர்சேஷனை நீங்க எந்த மாதிரி நான் வந்து பேசினேன், பொலைட்டா பேசினேனா இல்ல ஹார்ஷா பேசினேனா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே டிராவல். ஸோ டிராவலுங்கிறப்போ உங்களுக்கு நீங்க எங்கெல்லாம் போனீங்க, என்ன வந்து நம்ம எதுக்காக அங்க போனோம் அந்த பிளேஸுக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணலாம். சண்டே ஸ்டோரி டெல்லிங். உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்டோரியா நீங்க கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம். இதுதான் உங்களோட இந்த வீக் டே 7 டேஸ் பிளான். இதுதான். இந்த மாதிரி டெய்லியும் ஒரு டாபிக் வச்சு பேசுனீங்கன்னா உங்க வொக்காபுலரி, ப்ரொனன்சியேஷன், ஃப்ளூயன்சி, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க டெய்லியும் சூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இப்போ நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் வந்து பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷை ஈஸியா லேர்ன் பண்ணட்டும்.